இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கமல்ஹாசன் தன்னுடைய பேச்சு தொடர்பான சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதில் கன்னடர்களை மதிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பது வருத்தம் அளிக்கிறது என்றிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? அதுதான் இது. உலகத்துல அண்ணன் மட்டும் இல்ல, இங்கே தமிழர்கள் எல்லாருமே எல்லா மொழியையும் அந்த மொழி பேசும் மக்களையும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்கள் தான். இல்லைன்னா யாதும் முறை யாவரும் கேளீர் என்று எங்க மூதாதை பாடியிருக்க மாட்டார்ல. உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு இனத்தின் மக்கள் தான் தமிழர்கள். அது அண்ணன் பேசுனதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நான் ஏற்கிறேன். அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிட்டு ஏற்க மனசு இல்லை. அது ஒரு வெறுப்பு. வரலாற்று உண்மையே ஏற்க அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதனால அதை ஏற்று தர்க்கம் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அண்ணன் சொல்றாங்க, நீங்க தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இந்த தென்மாநில மொழிகள். நீங்க உலக மொழியியல் ஆய்வறிஞர் எல்லாருமே சொல்றாங்க முதலில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. நீங்க பார்த்திருப்பீங்க, அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் என்ன எங்க தமிழரா இல்லையே, அவர் சொல்றாரு மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று. அப்ப இத்தனை மொழிகள், உலக மொழிகளின் தாயா இருக்கிற மொழி தமிழ். அதுல இருந்துதான் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிதான் கன்னடம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க எங்களுடைய மொழியின் தோற்றுவாய் எப்ப, எங்களுடைய தொன்மம் எது, அதனுடைய தொடக்கம் எதுன்னு வரலாற்று பூர்வமா ஆய்வு பூர்வமா நிரூபிக்க சான்றுகள் இருக்கு, நிரூபிக்கிறோம். அதே மாதிரி நீங்க தமிழிலிருந்து வரல, எங்க மொழி இது இப்படி தோன்றியது, இந்த ஆண்டில் தோன்றியது, இதன் தொடக்கம் இது, தோற்றுவாய் இது அப்படின்னு நீங்க ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சா பேச்சு இல்லையே. அதை விட்டுட்டு நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா, நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வறிஞரான்னா, இந்த கேள்வியை கேட்கிறவரெல்லாம் மொழியியல் வல்லுநரா இல்ல மொழியியல் வரலாற்று ஆய்வறிஞரா? மற்றவர்கள் மனதை இப்ப மக்களின் மன உணர்வுக்கு நீங்க மதிப்பளிக்கணும்னா அப்ப தமிழர்கள் எங்களுடைய மன உணர்வுக்கு மதிப்பளிக்க வேணாமா? இதுல என்ன ஆயிடுச்சு? உண்மையே சொல்றாரு, அவர் உண்மையே சொல்றாரு. அந்த கருத்தை ஏற்க மனம் இல்ல, தவறாலாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன தவறு இருக்குது? கர்நாடகாவில் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர்கள் இதை தர்க்க ரீதியாக வாதபூர்வமாக இல்ல சான்று பூர்வமாக நிரூபிச்சா நாங்க பேசுறதை விட்டுறோம், அவ்வளவுதானே. இதுல போய் இதுக்குள்ள என்ன, இதுக்கு பகை உணர்ச்சி பாராட்டுவதற்கு என்ன இருக்குது? ஆகுன்னா படத்தை விட மாட்டேன், படத்தை விட மாட்டேன், இதெல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்க. இது ஒரு மன்னிப்பு கிண்ணிப்பு எல்லாம் எங்க அண்ணன் கேட்கக்கூடாது, வருத்தம் கேட்கக்கூடாது. இதை எங்க அண்ணன் கமலுடைய தனிப்பட்ட ஒரு மகனுடைய மன்னிப்பா இருக்காது. ஒரு தமிழ் பேரினம் தலகுனிறதா அவமானப்படுறதா ஆயிரும். அது தப்பாயிரும். அது எதானாலும் அது நாங்க எல்லாரும் அண்ணனுக்கு துணை நிற்போம். இன்னைக்கு இங்க பல தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க, அதிகாரத்துல பெரிய பெரிய ஆள்கள்லாம் இருக்கிறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்க, மறுக்கிறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இல்லையே. சான்று பூர்வமா இல்ல, இந்த மொழியிலிருந்து வரல, எங்க மொழி தனித்து தோன்றிய மொழி. இப்ப நான் சொல்றேன், இறைவன் பேசிய மொழி என் மொழின்னு சொல்றேன் நான். மணி நெற்றி உமிழ் செங்கல் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் அப்படின்னு நக்கீர பெரும்பளவன் பாடுறான். இப்படி இதெல்லாம் எங்களுக்கு சான்றுகள் இருக்குது. இந்த நூற்றாண்டுல இந்த காலகட்டத்துல இப்படி இருக்குதுன்னு. அப்ப நீங்க அது மாதிரி சான்று பூர்வா நிரூபிச்சா எல்லாரும் அமைதியாகிற போறோம், அவ்வளவுதானே. இதுல எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க அண்ணன் கேள்வி கேட்கிற, சரி நீதிபதி கேள்வி கேட்கிறாருன்றாங்க, இவர் என்ன மொழியியல் வல்லுநரா? நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா சொல்லுங்க. நீங்க மொழியியல் வல்லுநரா இல்ல மொழியின் வரலாறெல்லாம் நீங்க படிச்சு வந்துட்டீங்களா? இந்த கேள்வி நீங்க எப்படி கேட்குறீங்க? இல்ல வரலாற்று ஆய்வறிஞர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா நீங்க? எப்படி இது? நீங்க வரலாற்றை மறைக்கிற நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க அண்ணன் கமல்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆமா தவறுதான், நாங்க கோவப்பட்டது தவறுன்ட்டு. அவரே மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீங்க அவர் தனி மனிதன் நினைச்சிட்டு இருக்கேன். நீனா அவர் தனி மனிதர், அவர் மன்னிப்பு கேட்டணும் அப்படின்னு ஒரு அடையாளம். அவர் தமிழ் பேரினத்தினுடைய கருத்தை சொல்றாரு. அவர் கன்னடர்களை கன்னட மொழியை அவமதிக்கணும்னு சொல்லல, தமிழிலிருந்து வந்த மொழிதான், தமிழின் குழந்தை தான் கன்னடம்ங்கிறார். கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதிர்த்ததுவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டுல இருக்க. திரு சீமான், இப்போ மன்னிப்பு கேட்பதுதான் ஒரே வழியாக இருக்க முடியும் என்று நீதிபதி கருத்து தெரிவிக்கிறார். அதுல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நீதிபதி தான் சொல்றாரு. இதே மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லுது 815 டாஸ்மாக் கடையில திறந்துக்கலாம்னு. அந்த நீதியை மதிக்கிறீங்களா? அப்படி 8 சக்கர வாகனம் உள்ள பாறை உந்துகள்ல 700 பாறை உந்துகள்ல மலையை வெட்டி மணலா கொண்டு போகலாம், கல்லா கொண்டு போகலாம்னு நீதிமன்றமே சொல்லுது. இந்த நீதியை நீங்க மதிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா?
நீதிபதி என்ன நீதிபதி சொல்றது? அவர் மொழியில் ஆய்வறிஞரா நாங்க கேட்டா பதில் வச்சிருக்காரு? இல்ல அந்த நீதிமன்றம் வரலாற்று பூர்வமா அந்த மொழி எப்ப தோன்றுதுன்னு அப்படி தீர்ப்புல படிக்குமா? படிப்பாரா அவரு? நிபந்தனையற்ற மன்னிப்பு என்ன கேட்கணும்? நீங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு நீங்கள் என் தாய்மொழியில இருந்தா உன் தாய்மொழி வந்தது வரல நிரூபிச்சுட்டு கேட்க சொல்ல மன்னிப்பு நாங்க எல்லாருமே கேட்கிறோம். அவரே நீ குறிவிக்கிற ஒரு நடிகன் பயந்துக்குருவாரு படம் ஓடலைன்னா, படம் என்ன நீ பாக்கலைன்னா உலகத்துல 13 கோடி தமிழர் இருக்கான், ஒவ்வொருத்தனும் பார்த்தா படம் பயங்கரமா ஓட போகுது, அவ்வளவுதானே? என்னது நீ பார்த்தா தான் எங்களுக்கு பணமா? சொல்லு. நீங்க தான் எங்க படத்தை எல்லாம் பார்த்து பார்த்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க எவ்வளவு மாண்போட KGF 1, 2 இந்த காந்தாரா இந்த படத்தை எல்லாம் தமிழர்கள் கொண்டாடி எத்தனை கோடி வசூல போய் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அப்ப தமிழனுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் எவ்வளவு கேவலமாப்படுத்த எவ்வளவு இழிச்சவாத்தனமா இருக்கு பாருங்க. இந்த மாண்பு உனக்கு இல்ல, அது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கணும். எப்படி இருக்கு? தொட்டதுக்கெல்லாம் ஒரு படத்தை ஓட விட மாட்டாரு. ஆனா அமெரிக்கால இருந்து வர படம், சைனால இருந்து வர படம் நாடெங்கும் ஓடும். தமிழன் எடுத்து விடுற படத்தை இவர் கர்நாடகால ஓட்டிட மாட்டாரு. ஆனாலும் நாங்க இந்தியர்கள். எப்படி இருக்குது? ஒருத்தர் பேசுறாரு, என்னையா அது அப்படின்னு. மொழியியல் ஆய்வறிஞரை வச்சு தர்க்கம் பண்ணுவா, விவாதி, சான்று கூட நிரூபிச்சுட்டு போ. உன்னை யாரு கேட்டது? மன்னிப்பு கேட்டா எப்படி மன்னிப்பு? நீங்க சொன்னா மன்னிப்பு கட்டணும். நாங்க முடியாது. என்ன பண்ணி போடுவாரு? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ நீ? மன்னிப்பு கேட்க முடியாது. படத்தை தானே ஓட விட முடியாது. படத்தை தானே ஓட விட மாட்டேன். வேற என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவ நீ? இந்த கோபத்தை நம்மளை அவமதிக்கிற இந்த கோபத்தை காட்டினால இந்த படம் தமிழ்நாட்டிலே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும். அவ்வளவுதானே? உலகம் பூரா இருக்க தமிழன் பார்த்தான்னா படம் வெற்றி அடைஞ்சிட்டு போகுது. இவ்வளவுதானே? போடா உன் காசு வர வேணா. இவ்வளவுதானே? கர்நாடகாவுக்கு தமிழன் பார்க்க மாட்டானா? என்ன இருக்கு? சும்மா இது ஒரு ஆகுன்னா ஒரு சின்ன பிள்ளை சண்டை மாதிரி. உண்மையை ஏத்துக்கிற, வரலாற்றை ஏத்துக்கிற உங்களுக்கு மனது இல்ல. தமிழர்ன்றாவே ஒரு அருவருப்பு, ஒரு பகை உணர்ச்சி. உன்னுடைய தண்ணி எனக்கு தரமாட்ட, உன் நிலத்துல நீர் வளத்தை, என்னுடைய பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை உனக்கு பிரிச்சு கொடுத்துடணும், என்னுடைய அணுவிலையே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும், என்னுடைய மீத்தேன் என் நிலத்துல எடுக்கப்படுறது எனக்கு மட்டும்தான் இருக்கா? இந்தியாவில எல்லா மாநிலத்துக்கும் நான் பிரிச்சு கொடுத்துடணும். என்னுடைய வளம் எல்லாருக்கும் பொதுமையா இருக்கும். உங்க நீர் வளம், உங்க நில வளம் உங்களுக்கு மட்டுமே இருக்கும். அப்ப தமிழன் மட்டும்தான் இந்திய, நீங்க எல்லாம் கர்நாடகர்கள், நீங்க எல்லாம் அப்படி அவங்க மாநில மக்களாவே இருந்துருவீங்க. எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை? எப்படி? அந்த நீதியரசருக்கு தான் நீதிபதினு சொல்றேன். நீ கமலஹாசன் ஒரு நடிகர், ஒற்றை மனுஷன் நினைச்சிட்டு இருக்காத. அவருக்கு பின்னாடி பல கோடி தமிழன் நிக்கிறாங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு நிபந்தனையற்ற அவந்தனையற்ற அதெல்லாம் கைவிடணும். சும்மா தேவையெல்லாம் போயிட்டு கூடாது. அதே மாதிரி நாங்களும் பின் விளைவு காட்ட ஆரம்பிச்சோம்னா ஒன்னும் நடக்காது, இயங்காது, நாடு உறைஞ்சு போயிடும். பார்த்துக்கணும். நன்றி திரு சீமான், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.